ஒருதாண்டா அருணோட அப்பா. அருணோட அப்பாவா? ஏன் மகேந்திரா நீ இருக்கும்போதுமா இப்படியா? அவன் மூக்கெல்லாம் உடச்சிக்கிறடா. ஓ தெரியாதண்ணா என்னை பற்றி. நான் சால்வ் பண்ண தானே போனேன். அந்த அழகர் பையன் வேற கேட்கலண்ணா, நீ மூட்டரு நான் அக்கா கிட்ட சொல்லிக்கிறேன்ட்டான். அது இல்லாமல் பையன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா, அவன் தானே துள்ளுன்னு துள்ளலாம். சரிடா, நீ எப்படிடா அதை? இதோ ஏய் நில்றா, இந்த பையன் தான். இவனால தான் நீ பிரச்சனையாக வந்துச்சு. தெரியாம பண்ணிட்டாருப்பா, மன்னிச்சிருப்பா. நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? தம்பி ஒருதாண்டா அருணோட அப்பா. அருணோட அப்பாவா? தம்பி மன்னிச்சிருப்பா, ஏதோ அன்னைக்கு கோவத்தில் ஏதோ தப்பாக நடந்துட்டாங்க. இல்லைப்பா, அன்னைக்கு என் மேலேயும் தப்பு இருந்துச்சுப்பா. சாரிதான். பரவாயில்ல விடு. பையனும் 2 நாள் என்கிட்ட பேசவும் மாட்டேன்ட்டான், சாப்பிடவும் மாட்டேன்ட்டான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிப்பா, அவன் சொல்லுப்பா அவன்கிட்ட. நான் சொல்லிடுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சரி விடு சாப்பிட. சாரிண்ணா. சரிப்பா பரவாயில்ல. வா மகேந்திரா, இது பையன் கையெழுத்து போடணும்னு சொன்னான், அப்புறம் சண்டை போட்டதில் அவன் மறந்துட்டு போயிட்டான். இது ரொம்ப முக்கியமான ஃபார்மான்னு தெரியல, இதில் எங்கே கையெழுத்து போடணும்னு தெரியல. என்ன இதெல்லாம் இங்கிலீஷில் எழுதிக்கினேன், உனக்கு தமிழே தார் மாதிரி என்கிட்ட வந்து கேட்குறே நீ. என்ன பண்ணுறது? என்ன மாமா இங்க நின்னுகிட்டு இருக்க? நல்ல வேலை நீ வந்த. இது புடி, இது கையெழுத்து போடணுமா, கொஞ்சம் பாரு. காலேஜ் ஃபார்ம் ஆ இங்க தான் சைன் பண்ணணும். சரி. இங்க தான். இந்த ஃபோட்டோ வேற ஒட்டணுமா? போட்டோ இந்த இடத்துல. இது உங்க பையனா? ஆமாம்மா, தெரியுமா? இல்ல இல்ல அங்கிள், இதுதான் உங்க பையனான்னு கேட்டேன். ஆமாம். இங்க தான் போட்டோ ஒட்டணும், இங்க சைன் பண்ணணும். சரிங்க. அவட்ட போட்டா என்ன கிளம்புற? சும்மா இங்க வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரி வா, நான் ட்ராப் பண்ணுறேன். வேணா, நான் நடந்து போய்க்கிறேன். சரி பார்த்து போ. போயிட்டு சரி நான் வரேன்.